எப்பொழுதும் எதிராசர் வடிவழகு என் இதயத்துலகால். இந்த ராமானுஷருடைய வடிவழகு எப்போதும் என் இதயத்துலகால் இருந்துட்டு இல்லை எனக்கு எதிர், இல்லை எனக்கு எதிர், இல்லை எனக்கு எதிரே. யாரும் இந்த ஜகத்தில் நமக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது. வியாதிகள் அண்டாது. பொருந்திய தேசம் பொறையும் திரளும் புகழும் நல்ல திருந்திய ஞானமும் செல்வமும் சேரும். செல்வரியால் வருந்திய ஞானத்தை வன்மையினால் வந்தெடுத்தளித்த வருந்தவன். இந்த ராமானுஷருடைய விக்கிரகத்தை சேவிப்பதே ஓரோரு அடியவனுக்கும் ஓரோரு பிரபந்தனுக்கும் சரணாகதனுக்கும் ஒரே புகழும் செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட திருமங்கல விக்கிரகத்தை ஏறியுள்ள பண்ணலாம். நாள் குறிச்சு கொடுத்தார் ராமானுஜர். தை மாசம் புஷ்ய நட்சத்திரத்திலே இந்த விக்கிரகத்தை எழுந்துள்ள பண்ணலாம். இது இப்ப இரண்டாவது விக்கிரகம். திருநாராயணபுரத்துல தமர் உகந்த திருமேனி அடுத்தலையோ இது தான் உகந்த திருமேனி. ராமானுஷரே உகந்து இந்த திருமேனியை தயார் பண்ணி அதை அணைத்துக் கொண்டு தன் சக்தி அத்தனை அந்த திருமேனியில வச்சு இன்னைக்கு அந்த உற்சவம் நடக்குது. இந்த திருமேனி எழுந்துள்ள பண்ணப்பட்ட உற்சவத்துக்கு குரு புஷ்ய உற்சவம் ஸ்ரீபெரும்புதூர்ல அந்த உற்சவம் நடக்கிறது. தை மாசத்திலே புஷ்ய நட்சத்திரத்திலே சுவாமி ரொம்ப ஆச்சரியமான புறப்பாடு கண்டறிகிறார். குரு புஷ்ய உற்சவம்னாலே இந்த திருமேனி நமக்கு பூலோகத்தில் அவதரித்த நன்னாள் என்று ஞாபகத்திலே கொள்ள வேண்டும். அந்த திருமேனி தான் தானுகந்த திருமேனி. அந்த திருமேனியோட திருமஞ்சனத்தை சேவிக்கிறதே ஒரு அழகு. அதனுடைய புறப்பாட்டை சேவிப்பதே மற்றொரு அழகு. எல்லா உற்சவமே அழகுதான் சுவாமிக்கு. இப்படி ஒரு நாள் குறித்து கொடுத்தார். சர்வசக்தியின் பிரகாசிக்கும்படி காடாலிங்கனம் பண்ணி இவ்விக்கிரகத்தை புஷ்ய மாசத்தில் குரு புஷ்யத்திலே பிரதிஷ்டிப்பியும் என்று திருமுகம் எழுதி தினம் குறித்து அனுப்ப அந்த நாளும் வந்தது. விக்கிரகமும் தயாராகிவிட்டது. ஸ்ரீபெரும்புதூரிலே விக்கிரகம் பிரதிஷ்ட பண்ணப்படுகிறது. ஆனால் சுவாமியோ ஸ்ரீரங்கத்திலே எழுந்துள்ளார். முதலியாண்டானுடைய திருக்குமாரர் கந்தாடையாண்டான் தான் விக்கிரக பிரதிஷ்ட பண்ணிருக்கார்.